கிஷோர் இன்னைக்கு நம்ம சூப்பரா பேட்மிண்டன் ஆனோம்டா. நல்லா தாண்டா ஆடணும். நீயும் அவன் தான் நல்லா இருக்கீங்க. நான் எங்கடா நகையா இல்ல, லைஃபே ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. அப்படி என்னடா அவனுக்கு ப்ராப்ளம்? ஆமாண்டா, எனக்கே இப்பதான் பிரேக்கப் ஆச்சு. அவளும் விட்டு போயிட்டா. கரெக்டு தான்டா. நானும் எவ்வளவு நல்லா கபடி ஆடினாலும் சான்ஸே தர மாட்டாங்க. எனக்கு தான் அந்த கோச்சு சுத்தமா சான்ஸே கொடுக்க மாட்டான்டா பேட்மிண்டன்ல. நானும் கேம் விளாண்டு ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா சுத்தமா முடியல. லைஃபே ஒரே ப்ராப்ளமா இருக்குடா. அதுவும் கரெக்ட் தான். என்னடா அது? மேஜிக் புக்கா? ஏய், இது அவ்வளவு மேஜிக்லாம் இருக்காது. வீட்லயே வச்சுக்கோ, நிறைய யூஸ் பண்ணலாம். உன்னோட ப்ராப்ளத்தை அந்த புக்ல எழுது. இதே இந்த புக்கு தான் பேசுப்பா. எனக்கே இப்பதான் பிரேக்கப் ஆச்சு. அவளும் என்னை விட்டு போயிட்டா. என் மேல என்ன தப்புனே தெரியல. சரி எழுதும். வேற நம்ம இப்போ எழுதிட்டோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நான் சொன்னா நீ எழுதிருப்பியா? இனிமே உனக்கு என்னென்னலாம் நடக்குதுன்னு பாரு. என்னடா புக்கு? Calling is either switched off or not reachable at the moment. Calling is either switched off or not reachable at the moment. இது வேற. ஐயோ, இந்த பேட்மிண்டன் சாரும் சான்ஸ் தர மாட்டான். எங்க அம்மாவும் இந்த ஷெல்ஃப கிளீன் பண்ண, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சாவடிக்கிறாங்க. சரி, அதையாச்சும் பண்ணுவோம். இதான் சரி, நம்ம கிளீனாத்தான் பண்ணுவோம். என்னடா புக் இது? மேஜிக் புக்கா? இந்த புக் தான் நம்ம அங்க பார்த்த ஸ்ட்ரீட்ல. ஒருவேளை அந்த பைத்தியக்காரன் நம்ம பேக்ல வச்சிருப்பான் போல. அப்படி இந்த புக்ல என்னதான் இருக்கு? இதுல எப்படி சவுண்ட் வருது? ஏய் தம்பி, உன்னோட ப்ராப்ளத்தை அந்த புக்ல எழுது. இந்த புக் வேற சொல்லுது. சரி, நம்ம ப்ராப்ளம் தான் எழுதி பார்ப்போம். நமக்கு தான் 1008 ப்ராப்ளம் இருக்கு. இது இப்போ பேட்மிண்டன்ல நமக்கு சான்ஸும் கொடுக்க மாட்டாங்க சாரு. சரி, அதுவே எழுதுவோம். சரி, எழுதியாச்சு. இந்த ஆளுக்கு ஃபோன் பண்றான். சரி, பேசுவோம். ஹலோ, சொல்லுங்க சார். தீர்த்தன், யூ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நாளைக்கு நீ டீம்ல வந்து ஜாயின் பண்ற. அப்படியா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சரி சார், இது யார்கிட்ட சொல்லி ஆகணுமே. ஹலோ கிஷோர், கேக்குதாடா? சொல்றா. டேய், இப்படி எனக்கு ஒரு புக்கு கிடைச்சதுடா. அந்த புக்கு வந்து நம்ம கவின் கிட்ட கொடுத்தல, அந்த புக்கு தான். அப்படியா? ஆமா, இப்ப அந்த புக்ல வந்து நான் ஒன்னு எழுதுனேன்டா. அது அப்படியே நடந்துச்சா எப்படின்னே தெரியல. அப்படியா? சூப்பரு. இந்த புக்கு மேஜிக் புக். இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. சரி, பேக் இருக்குங்களா? சிஎஸ் கிளாஸ் நல்லா போச்சு. சரி, என்ன எடுத்தான்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஒரு புக்கு நம்ம ரோட்ல இருந்து எடுத்தோம். ஆனா நம்ம கவின் கிட்ட தானே கொடுத்தோம் பேக் நடும்போது. சரி, உள்ள என்ன இருக்கு பார்ப்போம். மேஜிக் புக். மேஜிக் புக்குன்னு போட்டு உள்ள என்ன போட்டிருக்கு? உன்னோட ப்ராப்ளத்தை அந்த புக்ல எழுது. என்ன இது நடக்குது? இது ஒரு புக் நம்ம ப்ராப்ளம் பத்தி கேக்குது. சரி, ஓகே, நம்ம ஒரு ப்ராப்ளம் பத்தி எழுதுவோம். எனக்கு எப்படியாச்சும் தமிழ்நாடு டீமில் சான்ஸ் கிடைக்கணும்.
அதே மாதிரி நான் ஒரு பெரிய கபடி பிளேயர் ஆகணும். புக்கில் வேறு எழுதிட்டோம். கோச் சொல்லுங்க. ம், தமிழ்நாடு டீம்ல உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குப்பா. அப்படியா? சூப்பர் கோச். நீ வந்து உன் டீம் மேட்சோட ஆடணும்னா ம், நீ குரூப் சைஸ்லாம் ஆடிதான். அப்படியா? இப்போ உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு நீ தமிழ்நாட்டு டீம்ல செலக்ட் ஆகணும், இல்லைன்னா வந்து உன் டீம் மேட்சோட ஆடிட்டா நீ வந்து ஃபைனல்ஸ் போற மாதிரி இருக்கும். இல்லை கோச், நான் வந்து தமிழ்நாடு டீமுக்கே போகிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம உடனே முதல்ல தீர்த்தன் கால் சொல்லி. ஹலோ தீர்த்தன், சொல்றா. நாம உடனே மீட் பண்ணுண்டா. என்னடா ஆச்சா பிரச்சனையா? ஒன்றும் அதெல்லாம் இல்லை, நீ சீக்கிரமா கிளம்பி வா. எங்க வரணும் சொல்லு. நம்ம இப்போ வந்து மீட் பண்ணுவோம்ல, அங்கதான். ஓகேவா? சரி ஓகேடா, நான் வந்துடுறேன். அப்படியே கவனி சேர்த்து கூப்பிட்டு வா, சரியா? சரி ஓகேடா, நான் கூப்பிட்டு வந்துடுறேன். பாய். எதுக்குடா கூப்பிட்ட? என்ன எதுக்குடா கூப்பிட்ட? இந்த புக்கா? இது எப்படி உங்க கையில வந்துச்சு? இது நான் வந்து கிளாஸ்ல முடிச்சுட்டு போகும்போது என்னோட வீட்டு வாசல் இருந்து. இது என்கிட்ட தானே இருந்துச்சு. இந்த புக்கு எனக்கும் தான் கிடைச்சது. நான் உனக்கு எழுதுனேன், அதுக்கப்புறம் உடனே மறந்து போயிடுச்சு. ஆனா எனக்கு நடந்துச்சுடா இதுல எழுதுனது. அப்படின்னா எழுதுனேன். நான் பேட்டிங் சான்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு எனக்கு. அவன் சொன்னது கரெக்டு தான்டா. ஏன்னா நானும் என்னோட இது கபடி சான்ஸ் சொல்லியிருந்தேன். எனக்கும் என்னோட கோச் சொன்னாரு, தம்பி நீ வந்து இது செலக்ட் ஆகிட்டாங்க. உனக்கு மட்டும் தான் நடக்கும். உனக்கு மட்டும் தான் நடக்கல. உங்க 3 பேருக்கும் அந்த புக்கு எப்படி கேக்குதா? கிடைச்சது, எதுக்காக கிடைச்சது உனக்கு தெரியுமா? எங்க இருந்துடா வருது? அங்க என்னடா பாக்குறீங்க, புக்க பாருங்கடா. இந்த புக்கே கீழே என்ன மாதிரி பேசுறா? கவின், உன்னோட ஆசையை மட்டும் நான் ஏன் நிறைவேற்ற தெரியுமா? நீதான் என்னோட புக்கை எடுத்த. நீ இப்போ என்னோட சொந்தமான இடத்துல சேர்க்கலனா நீங்க எல்லாரும் செத்துருவீங்க. என்ன பண்ணலாம்? வச்சு அப்படி என்னதான் பண்ண முடியும்? ஆனா பண்ணலாம். என்ன பண்ணலாம்? எங்க கிடைச்சதோ அங்கேயே போய் தேடணும். இது நம்ம தான் ஆரம்பிச்சோம், நம்ம தான் முடிக்கிறோம். Was she dying? How was Stishna's cats?